விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதன்படி வந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அசத்துறாரு. இதனால் காவேரி வந்து பரவாயில்ல சார் சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க காவேரி வீட்டில். குழந்தைகிட்ட இந்த அளவு இருக்கேடி, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு சாரதாவும் அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னே தெரிலம்மா, அவள் மேலே எனக்கு ஒரு தனி பாசம் வருது, ஏன்னு ஒன்றுமே எனக்கு இப்போ வரைக்கும் புரியலம்மான்னு சொல்கிறாங்க. அது தாய்ப்பாசண்டி, அது தன்னறியாமல் அப்படி தான் வரும்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிக்கிறாங்க நம்ம சாரதாவும். அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து தாத்தா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. தாத்தாவும் அதுக்கப்புறமா கூட சேர்ந்து அவங்க சித்தியும் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து கேட்குறாங்க, என்ன சொல்கிற விஜய் அப்படின்னு. ஆமாம், எனக்கே ஒன்றுமே புரியல, காவேரி இப்பெலாம் வந்து குழந்தைய பற்றி இந்த அளவு புரிஞ்ச விஷயம் பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல சித்தி அப்படின்னோடனே, ஒரு விஷயம் எனக்கு புரியுதுரா, என்ன தான் இருந்தாலும் சரி தாய்மை அன்பு என்றைக்குமே மாறாது. தாய்ப்பாசனா சும்மாவா, அவள் பெத்தெடுத்தவல்ல, அவள் குழந்தைய எந்த அளவு புரிஞ்சுக்கிறா பார்த்தியா, இத்தனைக்கும் அவள் குழந்தைன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு புரிஞ்சுக்கிறா அப்படின்னோடனே, அதான் சித்தி எனக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. இங்கே வந்து குழந்தை வந்து இந்த மாதிரி நாங்கள் தான் பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து பரிசை காட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு, ஓ அப்படியா, சரி உனக்கு மிஸ்ஸு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் மிஸ்ஸுன்னா எனக்கு உயிராச்சே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறா. ஓ அப்படியா, சரி உனக்கு மிஸ்ஸை பிடிக்குமா, இந்த வீட்டில் உள்ள இந்த பாட்டியை பிடிக்குமான்னொன்னே, இந்த பாட்டியும் பிடிக்கும் மிஸ்ஸும் பிடிக்கும் அப்படின்ற ஒருத்தர் தான் சொல்லணும் சரியா, என்ன பிடிக்குமா இல்லை மிஸ்ஸை பிடிக்குமான்னொன்னே, அது வந்து அப்படின்னோடனே, மிஸ்ஸை எனக்கு இவ்வளோ பிடிக்கும், உங்களையும் இவ்வளோ பிடிக்குன்றா, பயங்கரமான கேடியாக தான் இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிறாங்க. சரி மிஸ்ஸு வந்து உனக்கு அம்மாவாக இருந்தால் உனக்கு ஓகேவா அப்படின்னோடனே, ஓகே தான், என் அப்பாவும் இதை தான் வந்து நினச்சிட்ருக்காரு, எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி சாரதா பாட்டி இருக்காங்க, அவங்க கூட என்கிட்ட இதை தான் கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்படியா, சரி உங்கள் மிஸ்ஸு உனக்கு அம்மாவை வந்தால் ஓகே தானே உனக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப ஓகே, எப்போ எனக்கு பாட்டி அவங்க அம்மாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சீக்கிரமாகவே வருவாங்க, இதே வந்து இன்றைக்கி உனக்கு எவ்வளோ அன்பாக இருந்தால் அவங்ககிட்ட, அதே மாதிரி உன்னோட அம்மா வாங்கணும் நான் அன்பாக பார்த்துப்பாங்க சரியானோன்னே, நிஜமாவா சொல்கிறீங்க, நிஜமாக தானே செல்லும் அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. உடனே குழந்தை ரொம்ப சந்தோஷமாக போகிறா. சித்தி ஏன் சித்தி வேணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இவகிட்ட வீணாக எதுக்கு இந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணுறீங்க, குழந்தை வந்து கேட்க மாட்டாளோன்னே, இங்கே பாரு விஜய், இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, எப்படியாவது காவேரியை பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு விஜய், அது எங்களோட பொறுப்பு அப்படின்றாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவள் அன்றைக்கே பற்றி நீங்கள் பொண்ணு பார்க்க போனீங்கன்னு எனக்கு தெரியாமல் அப்போ எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டா உங்களுக்கே தெரியும்ல சித்தி அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான், பிரச்சனை பண்ணுறாள்ன்றதுக்காக அப்படியே விட்டுட்டு முடியுமா, குழந்தை பற்றியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு தாய்ப்பாசத்துக்காக குழந்தை ஏங்குறா, அதனால் அந்த தாய்ப்பாசம் கிடைக்கிறனா நம்ம தான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணும். விஜய் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல, அவளை வற்புறுத்தலாம் போகிறதில்ல, ஜஸ்ட்டு வந்து ஏதாவது ஒன்று பேசி பார்க்குறோமேன்னு முயற்சி தானே விஜய் அப்படின்னா, சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. என்ன திடீர்னு தாத்தா என்னை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க, தடபுடலாம் விருந்தெல்லாம் சமைச்சிருக்கீங்க அப்படின்னோடனே, அவங்க சித்தி வந்து, இல்லைம்மா காவேரி, நீ குழந்தைக்கு அம்மாவா அதில் கலந்துக்கினியா, ரொம்ப சந்தோஷப்பட்டா பாப்பா, அதனால் உனக்கு ஏதாவது நல்லபடி சமைச்சு உனக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருந்தது, அதாம்மா கூப்பிட்டோம் அப்படின்னு. ஓ ஸ்பெஷல் டின்னர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே வந்து குழந்தையும் காவேரியும் வந்து கலகலப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ் இது சாப்பிடுங்க, இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஒன்று ஒன்றா கொடுக்குறா. அதையெல்லாம் காவேரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காவேரிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, ஒரு நிமிஷம் இருங்க பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, என்ன பார்க்கணுமா, உங்களெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுங்க, எப்போ நீங்கள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களோ அப்போவே உங்ககிட்ட பேசுறதை நான் நிறுத்திட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்காக ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. மிஸ் ஒரே ஒரு வாட்டி உங்களை பார்க்கணும். இல்லைங்க எனக்கு பார்க்கறதுக்கு இப்போ எனக்கு வந்து அந்த ஐடியாவே இல்லைங்க, அந்த ஐடியா அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு, தயவு செய்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வராங்க. என்னாச்சுமா காவேரி அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சரி கை கழுவுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ விஜய் பக்கத்தில் போகிறாரு. மிஸ் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து பேசிட்டிங்களா அப்படின்னா, எந்த ஃபோனு அப்படின்னா, இல்லை மிஸ் அது வந்து ஏன் உங்களுக்கு தெரியணுமா இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு, இல்லை நான் என்ன நினச்சேன்னா, ஒரு வேளை வந்து அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு அவங்க அம்மா நினச்சேன், அதெல்லாம் இல்லை, என்னை பொண்ணு பார்த்துட்டு போனார்ல அந்த மாப்பிள்ளை தான் பேசினார், இப்போ என்னை மீட் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. உடனே இல்லை என்ன அமைதியாக இருக்கீங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னோடனே, மிஸ் அவரை பேச சொன்னது நான் தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.